வணக்கம். இது ஜோதிட ஆய்வுக்கான பதிவு மட்டுமே. மத்திய அரசு பள்ளி மாணவர்களுக்கான மும்மொழி கொள்கை திட்டத்தை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை உள்ளது, தமிழ் மற்றும் ஆங்கிலம். மத்திய அரசின் அறிவிப்பின்படி ஏதாவது ஒரு பிற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆய்வுக்காக நாம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தினை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம். விருச்சிக லக்னம், லக்னத்தில் லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி உடன் 9ஆம் அதிபதியான பாதகாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி சந்திரன். லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் 2 மற்றும் 5க்குரிய குரு, 5ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் 3, 4க்குரிய சனி பகவான் மற்றும் 7, 12க்குரிய சுக்கிர பகவான், 11ஆம் இடத்தில் 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்திற்குரிய புதன் உச்சம் பெற்று இருக்கிறார். உடன் 10ஆம் அதிபதியான சூரியனும் கேதுவும் உள்ளனர். தமிழ் மொழிக்குரிய கிரகம் செவ்வாய். அவர் பாக்கியாதிபதி மற்றும் பாதகாதிபதி சந்திரனுடன் இணைந்து 4ஆம் இட வித்தைஸ்தானத்தில் உள்ள 2 என்ற பேச்சு மொழிக்கான அதிபதியும் குழந்தைகளுக்கான அதிபதியான குருவை பார்வையிடுகிறார். மேலும் 7ஆம் 8ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். அந்நிய மொழிக்கான சனி பிற நாடுகள் எனும் 12ஆம் இடமான சுக்கிரனுடன் இணைந்து பரஸ்பரம் குரு பார்த்து கொள்கிறார்கள். ஆக மொழி அதிபதியான குரு மீது 1, 6 அதிபதியான செவ்வாய் பார்வை மற்றும் அந்நிய பாஷைகளுக்கான சனி பார்வையும் குருவின் எதிரியான சுக்கிரனின் பார்வையும் பரஸ்பரம் விழுகின்றன. ஆக தமிழ் என்ற செவ்வாயே லக்னாதிபதியும் எதிரியான 6ஆம் அதிபதியாக இருப்பதாலும் குரு பார்வை 8, 10, 12ஆம் இடங்களில் விழுவதாலும் இப்பிரச்சனை நீடிக்கும். பிரதமர் அவர்களுக்கு நடப்பு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கிறது. 29 மே 2025 வரை சனி புத்தி. அடுத்து வரும் புதன் புத்தி 26 மே 2026 வரை தேர்தல் வரை நடக்கிறது. ஆக தேர்தல் வரை இப்பிரச்சனை எதிரொலிக்கும். நடப்பு சனி புத்தியில் தற்போது ராகு அந்தரம் நடக்கிறது. பிப்ரவரி 5, 2025 முதல் ஏப்ரல் 5, 2021 வரை நடக்கிறது. ராகு 5ஆம் இடமான குழந்தைகள் ஸ்தானத்தில் உள்ளதால் இப்பிரச்சனை நடக்கிறது. மேலும் ராகு அந்தரத்தில் குரு சூட்சமம் பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கி 8 நாட்கள், அதாவது 22 பிப்ரவரி வரை உள்ளது. சரியாக இந்த பிரச்சனை 14ஆம் தேதி வாக்கில்தான் ஆரம்பித்துள்ளது. பாரதிய ஜனதா நடத்தும் கையெழுத்து இயக்கம் சனி சூட்சமத்தில் நடக்கிறது. 3ஆம் அதிபதி சனி கையெழுத்துக்கு உரியவர். இது தேர்தல் வரை தொடரும். காத்திருப்போம்.